ஸோ இந்த விட்டமின் டி எப்படி வந்து ஒரு ஃபர்டிலிட்டியோட நம்ம ரிலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே இந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சி குறைபாட்டினால ஒரு சில பிரச்சனைகள் அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் வந்து ஏற்படும். இதுவே பெண்களில் வந்து இந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சி ஒரு சில பிரச்சனைகளோட தொடர்புடையதாக இருக்குது. அதாவது பிசிஓடி, எண்டோமெட்ரியோசிஸ், இல்லை அவங்களுக்கு மாதவிடாய் வந்து கரெக்டாக வராமல் இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கிறது, இல்லை கருமுட்டைகளோட தரம் வந்து குறைவாக இருக்கிறது, ஒவேரியன் ரெஸ்பான்ஸோ இல்லை ஒவேரியன் ரிசர்வ் வந்து குறைவாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இல்லை அவங்களுடைய ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க, ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகிறாங்க, அங்கே அவங்களுடைய எக்கோட குவாலிட்டி கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே வந்து இந்த விட்டமின் டி வந்து தொடர்புடையதாக தான் இருக்குது. அதே மாதிரி ஆண்கள்லையுமே வந்து அவங்களுடைய விந்து அணுக்களுடைய எண்ணிக்கை குறையிறதுலையும் அவங்களுடைய அந்த விந்தணுக்களுடைய நீந்திர தன்மை குறைவாக இருக்கிறது, அதோடைய மார்ஃபாலஜி, இது எல்லாமே வந்து விட்டமின் டி வந்து குறைபாடாக இருக்கிறப்ப அஃபெக்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ எப்படி வந்து இந்த விட்டமின் டினால ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வருது அப்படின்னா, அந்த விட்டமின் டியோட ரிசெப்டார்ஸ் வந்து நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், யூட்ரஸ், ஓவரி, டியூப்ஸ் ஆகட்டும் இல்லை ஸ்பெர்ம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அந்த விட்டமின் டியோட ரிசெப்டார்ஸ் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக அந்த கம்மியாகிறப்ப அதோடைய லெவல் வந்து நம்மளுடைய பிளட்டில் வந்து கம்மியாகிறப்ப அது வந்து அந்த இடத்துல ஒரு இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸை வந்து ட்ரிகர் பண்ணி விடுது. ஸோ அதனால இந்த இன்ஃபர்டிலிட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸுமே நம்மளுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபர்டிலிட்டி இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு நிறைய ஸ்டடீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விட்டமின் டியை வந்து நம்ம சப்ளிமெண்ட் பண்ணுறப்ப அவங்களுடைய அந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. இம்ப்ளான்டேஷன், இப்போ ஒரு ஐவிஎஃப்ல போகிறாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போகிறாங்கன்னா அங்கே வந்து அவங்களுடைய இம்ப்ளான்டேஷன் ரேட் அதிகமாகுது, அதில் அவங்க சக்ஸஸ் ரேட்டுமே வந்து அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னன்சிலையுமே வந்து இந்த விட்டமின் டி வந்து குறைபாடு இருக்கிறப்ப மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாகுது. இல்லை ப்ரெக்னன்சியில் ஒரு பிபி வர்றதா இருக்கட்டும், இல்லை அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே அவங்களுக்கு வந்து ஒரு கொலஸ்ட்ரால்லாம் அதிகமாகிறது, ஹார்ட் ப்ராப்ளம் வர்றது, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து விட்டமின் டி வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது.